Hello students, today we are going to continue our unit 7 in the 10th history portion of social science, anti-colonial movements and the birth of nationalism. So last class in the lesson என்ன discuss பண்ணோம் British East India Company oppose பண்ணி peasant uprising and tribal revolt எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். In today's class we are going to start with the Great Rebellion of 1857. Rebellion தெரியும் ஒரு போராட்டம்னு the Great Rebellion, the name itself is the Great. ரொம்ப பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு in the year 1857. In 1857, the British rule witnessed the biggest challenge to its existence. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்கிறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. Initially, it began as a mutiny of Bengal presidency sepoys, but later it expanded to the other parts of the India, involving a large number of civilians, especially peasants. ஸோ இந்த கிரேட் ரெபல்லியன் முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெங்கால் பிரசிடென்சியில் ஸ்டார்ட் ஆச்சு. சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவோட அதர் பார்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகி லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன்ஸ் மீன்ஸ் ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. மெயினாக ஃபார்மர்ஸ் இந்த போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த ரெபல்லியன்ஸ் பிகேம் எ கிரேட் ரெபல்லியன். த ஹோல் இந்தியா fought against the British rule. The events of 1857-58 are significant for the following reasons. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க இந்த ரெபல்லியனை. என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, this was the first major revolt of armed forces accompanied by a civilian rebellion. ஸோ எப்பயுமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்னது ஆயுதம்லாம் வச்சிருக்கிறவங்க தான் போராட்டம் பண்ணுவாங்க. இந்த போராட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிவிலியன் ரெபல்லியன், ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ரெபல்லியனாக இருக்குது, ஒரு பெரிய ரெபல்லியனாக இருக்குது. செகண்ட் ஒன், the revolt witnessed unprecedented violence perpetrated by both sides. Unprecedentedனா என்னது, எதிர்பாராத விதமான பயங்கரமாக வயலன்ஸ் நடக்குது, சண்டை நடக்குது. perpetrated, carried out, perpetrated means carried out by both the sides. ரெண்டு பக்கமும் யார், பிரிட்டிஷும் இந்தியன்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமாக வயலன்ஸில் ஈடுபட்டு சண்டை போடுறாங்க. அண்ட் த தேர்ட் பாயிண்ட், the revolt ended the role of East India Company and the governance of Indian subcontinent were taken over by the British Crown. இவ்வளோ நாளாக இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த கிரேட் ரிவோல்ட் நம்ம இந்தியாவோட ரூல் யார்கிட்ட போயிடுச்சு, பிரிட்டிஷ் க்ரௌன். க்ரௌன்னா யார், ரூலில் இருக்கிற கிங் குயின், அவங்க தான் பிரிட்டிஷ் க்ரௌன்னு சொல்கிறோம். பிரிட்டிஷ் க்ரௌனே டைரக்டாக இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. தீஸ் ஆர் த த்ரீ மேஜர் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் in 1857 rebellion. ஓகே, அடுத்து காசஸ் பற்றி பார்க்க போகிறோம். காசஸ், எதுக்காக இந்த போராட்டம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் காஸ் இஸ் அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸோட டெரிட்டரியில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அனெக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இன் 1840s and 1850s more territories were annexed through two major policies. இந்தியாவோட டெரிட்டரிஸ் எல்லாமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1840ஸ்லேயும் 1850ஸ்லேயும் அனெக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டு முக்கியமான பாலிசி இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ட்ரைன் ஆஃப் பேராமௌன்ட்சி. பேராமௌன்ட்சி அப்படின்னா நாங்கள் தான் பெரிய ஆளு, வி ஆர் த சுப்ரீம் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது தான் பேராமௌன்ட்சி அப்படின்னு யார் சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் வேர் டெல்லிங் தட் தே வேர் த சுப்ரீம் பீப்புள். பிரிட்டிஷ் கிளைம்டு themselves as paramount, நாங்கள் தான் சுப்ரீம், எக்ஸசைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. New territories were annexed on the grounds that the native rulers were inept. Inept அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், நோ ஸ்கில், ஒரு திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியன் ரூலர்ஸ்க்கெல்லாம் பெருசாக ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் டெரிட்டரிஸ்லாம் பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க த்ரூ த பாலிசி ஆஃப் பேராமௌன்ட்சி. த செகண்ட் பாலிசி இஸ் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். இது நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்து நிறைய படிச்சிருப்போம். ஒரு கிங்குக்கு ஒரு மேல் வாரிசு இல்லை, ஒரு பையன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த டெரிட்டரி வில் பி டேக்கன் ஓவர் பை த பிரிட்டிஷ். அதான் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அ நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹாவ் அ மேல் ஹேர்னு என்னது, அவரோட பையன், அவரோட வழிமுறையில் யாரும் இல்லை அப்படின்னா த டெரிட்டரி வாஸ் டு லேப்ஸ் இன் டு த பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் த ரூலர். ஒரு பையன் இல்லை அப்படின்னா அந்த ரூலர் இறந்த உடனே எல்லா டெரிட்டரியுமே யாருக்கு போயிடும், பிரிட்டிஷ்க்கு போயிடும். சத்தாரா, சாம்பல்பூர், parts of Punjab, Jhansi and Nagpur were annexed by the British through the doctrine of lapse.
ஸோ இந்த ரெண்டு பாலிசி ஆஃப் paramountcy and doctrine of lapse மூலியமா பிரிட்டிஷ் started to capture more and more territories in India. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா insensitive to Indian cultural sentiments. கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்றது, நம்ம சாமி கும்பிடுறோம், நெத்தியில் ஒரு பட்டை வச்சுக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்மளோட ஹிந்து ரிலீஜனுக்கு கல்ச்சரல் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி முஸ்லீம்க்கு சம் கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீப்புள் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன் 1806 the sepoys at Vellore mutinied against the new dress code which prohibited Indians from wearing religious marks on their foreheads and having whiskers on their chin. So Indians யாரும் நெத்தியில பட்டை போட்டுக்க கூடாது and having whiskers means mustache, மீசைன்னு சொல்றோம் இல்லையா, மீசை யாரும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ் இந்தியன்ஸ். while proposing to replace the turban with a round hat. நம்ம இந்தியன் ரூலர்ஸ் எல்லாம் பெருசா ஒரு டர்பன் தலையில போட்டுப்பாங்க, பார்த்துருப்போம். டர்பன் யாரும் போடக்கூடாது, ஹேட் தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, no one should wear the religious mark on their head அப்படின்னு சொல்றாங்க. and people should not have whiskers on their chin அப்படின்னு சொல்றாங்க. and டர்பனுக்கு பதிலா ரவுண்ட் ஹேட் தான் போட்டுக்கணும்னு சொல்றாங்க. It was feared that the dress code was part of their effort to convert the soldiers to Christianity. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஹிந்துவையும் முஸ்லீமையும் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு பயம் இந்தியன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிச்சு. Similarly, in 1824, the sepoys at Barakpur near Calcutta refused to go to Burma by sea since crossing the sea meant the loss of their caste. So 1824ல நம்ம இந்தியன் சிப்பாய்ஸை பர்மாவுக்கு போக சொல்றாங்க பிரிட்டிஷ் பீப்புள். பர்மாவுக்கு எப்படி போகணும் அப்படின்னா த்ரூ சி, கடல் வழியாக தான் போக முடியும். ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு பிலீஃப் இருந்துச்சு, கடல் தாண்டி போனால் நம்ம ஜாதியில் அது குத்தம், ஜாதியை விட்டு தள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நாங்கள் பர்மாவுக்கு சி வழியாக போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேரக்பூரில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. The sepoys were also upset with the discrimination in salary and promotion. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு பார்க்கறது. இப்போ இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளும் இருந்தாங்க, இந்தியன் பீப்புளும் இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு மட்டும்தான் ஹையர் பொசிஷன்ஸ் தந்தாங்க, நிறைய சேலரி தந்தாங்க. ஆர்மியில் இருக்கிற இந்தியன்ஸ்க்கு லோ சேலரி, லோ பொசிஷன் தான் தந்தாங்க. இந்த மாதிரி வேறுபாடு பார்க்கறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Indian sepoys were paid much less than their European counterparts. யூரோப்பியன் சோல்ஜர்ஸ்க்கு தர சேலரி விட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்மி சம்பளம் தான் தந்தாங்க. They felt humiliated. அப்படின்னா ashamed, ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணாங்க இந்தியன்ஸ். நமக்கெல்லாம் மட்டும் அதிக சேலரி இல்லை, ஹையஸ்ட் பொசிஷன் இல்லை, பட் யூரோப்பியன்ஸ்க்குலாம் நிறைய சம்பளம் தராங்க, ஹையர் பொசிஷன்ஸ் தராங்கன்னு சொல்லி these Indian soldiers felt humiliated and racially abused by their சீனியர்ஸ். ரேஷியலினா கலர், இனம் அதெல்லாம் வச்சு அவங்களெல்லாம் கேலி பண்ணுறது, அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்போஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லீடர்ஸை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. தீஸ் வேர் த காசஸ் ஃபார் த கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த ரிவோல்ட்டில் என்னென்ன நடந்துச்சு, கோர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, the precursor to the revolt was circulation of rumors about the cartridge of the new Enfield rifle. புதுசா வர துப்பாக்கிக்கு உள்ள போடுற கேட்ரிட்ஜ்னால தான் மெயின் பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரீகர்சர் அப்படின்னா இதனால தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த நியூ என்ஃபீல்டு ரைஃபிளில் போடுற கேட்ரிட்ஜ்னால தான் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் போய் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, there was a strong suspicion that new cartridges had been greased with cow and pig fat. The cartridge had to be bitten off before loading. ஸோ அந்த கேட்ரிட்ஜை வந்து எதில் செஞ்சுருக்கிறாங்க, கவு ஃபேட்லேயும் பிக் ஃபேட்லேயும் செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ரைஃபிளில் கேட்ரிட்ஜை லோட் பண்ணும்போது we have to bite it off, கடிக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து முஸ்லீம்ஸ்க்கு பிக்னா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. போர்க் இஸ் ஃபர்பிடன் டு த முஸ்லீம்ஸ். போர்க்னு என்னது, பிக் மீட்டு தான் போர்க்குன்னு சொல்கிறோம். அண்ட் கவ் இஸ் சாக்ரட், கவ் வந்து ரொம்ப புனிதமானது யாருக்கு, ஹிந்துஸ்க்கு. ஸோ இதனால போத் த ஹிந்துஸ் அண்ட் த முஸ்லீம் பீப்புள் வேர் நாட் ரெடி டு பைட் த கேட்ரிட்ஜஸ். அந்த கேட்ரிட்ஜஸை கடிக்கிறதுக்கு அவங்க
ரெடியாக இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, on 29th March, a சிப்பாய் named மங்கள் பாண்டே assaulted his European officer. 29th மார்ச்சில் இந்த மங்கள் பாண்டே என்ன பண்ணுறாரு, ஒரு யூரோப்பியன் ஆஃபீஸரை போய் அட்டாக் பண்ணுறாரு. ஹிஸ் ஃபெல்லோ சோல்ஜர்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஃப்யூஸ் டு அரெஸ்ட் ஹிம் வென் ஆர்டர்டு டு டூ ஸோ. இந்த மங்கள் பாண்டி வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸரை போய் அட்டாக் பண்ண உடனே நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க, போய் மங்கள் பாண்டியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. மங்கள் பாண்டே அலாங் வித் அதர் வேர் கோர்ட் மார்ஷியலைஸ்ட் அண்ட் ஹேங்க்டு. ஸோ மங்கள் பாண்டியும் அவர் கூட இருந்தவரெல்லாம் நீதிமன்றத்தை கூட்டு போய் காவலில் வச்சிருந்து தூக்குலையும் போட்டுடுறாங்க. திஸ் ஒன்லி ஃபியூவல்டு த ஆங்கர் அண்ட் இன் த ஃபாலோயிங் டேஸ் தேர் வேர் இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். இந்த மாதிரி இவங்களையெல்லாம் போய் தூக்கில் போட்டதுனால அவங்க கூட வேலை செஞ்ச சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர கோவம் வந்துருச்சு. அண்ட் யாருமே அவங்க லீடர்ஸ் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் சொல்றதை கேட்கல. டிஸ்ஒபீடியன்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்ற பேச்சு கேட்காம இந்தியன் சோல்ஜர்ஸ் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. பர்னிங் அண்ட் ஆர்சன் வேர் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் த ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸ். கண்டோன்மெண்ட் அப்படின்னா மிலிட்ரி கேம்ப், மிலிட்ரி இருக்கிற இடத்த தான் நம்ம கண்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த கண்டோன்மெண்ட் எல்லாம் போய் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சன் மீன்ஸ் ஃபயரிங். போய் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த பிளேசஸ்லன்னா அம்பாலா, லக்னோ அண்ட் மீரட். ஸோ அவங்க கூட வேலை செய்கிற சோல்ஜர்ஸை அரெஸ்ட் பண்ணி ஹேங் பண்ணதுனால மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க லீடர்ஸ் சொல்கிற பேச்சை கேட்காம எல்லா இடத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, நெருப்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. பகதூர் ஷா proclaimed as Emperor of Hindustan. On 11th May 1857, a band of sepoys from Meerut marched to the Red Fort in Delhi. ஒரு பேண்ட் ஆஃப் சிப்பாய்ஸ், ஒரு குரூப் ஆஃப் சிப்பாய்ஸ் ஊர்வலமாக போகிறாங்க. எங்கேருந்து எங்கே போகிறாங்க, மீரட்லேருந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு ஊர்வலமாக போகிறாங்க. ஆன் 11th May 1857. எதுக்காக இந்த ஊர்வலம் அப்படின்னு பார்த்தோம்னா, the சிப்பாய்ஸ் were followed by an equally exuberant crowd who gathered to ask the Mughal Emperor Bahadur Shah to become the leader. ஸோ எதுக்காக இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் ஊர்வலமாக போகிறாங்க அப்படின்னு, எக்ஸுபரண்ட் இந்த சென்ஸ் ஃபுல் எனர்ஜியோடு இருக்கிறது. இந்த சிப்பாய்ஸ் எல்லாமே ஃபுல் எனர்ஜியோட எதுக்காக ஊர்வலம் போகிறாங்கன்னா, தே ஆர் ஆஸ்கிங் பகதூர் ஷா டு பிகம் த லீடர். எங்களோட லீடரை நீங்கள் ஆயிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் போய் பகதூர் ஷாட்ட கேட்குறாங்க. ஆஃப்டர் மச் ஹெசிடேஷன் அப்படின்னா தயக்கம், சரி நம்ம ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு பகதூர் ஷா பயங்கர ஹெசிடேஷனுக்கு அப்புறமேட்டு he accepted the offer and proclaimed as ஷான் இன் ஷா இ ஹிந்துஸ்தான், த எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான். நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு லீடர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, ப்ரொக்ளைம் பண்ணிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, மீரட்லேருந்து டெல்லிக்கு நிறைய சிப்பாய்ஸ் வந்து பகதூர் ஷா 2 லீடராக பொறுப்பேற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஹெசிடேஷனுக்கு அப்புறம் பகதூர் ஷா proclaimed himself as the emperor of Hindustan. Soon the rebels captured North West Province and Awadh. ஸோ நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த ரீஜியன்ல இருந்து நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், ஆவுத் இஸ் எ பிளேஸ். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெபல்ஸ் பகதூர் ஷாவோட லீடர்ஷிப்பில் போய் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணி இந்தியன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஆஃப்டர் த நியூஸ் ஆஃப் த ஃபால் ஆஃப் டெல்லி ரீச் த கேஞ்சஸ் வேலி, கண்டோன்மெண்ட் ஆஃப்டர் கண்டோன்மெண்ட் முட்டினேட்டில் by the beginning of June, British rule in North India except in Punjab and Bengal had disappeared. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிச்சு, மே 1857 ஆரம்பிச்சிச்சு இந்த போராட்டம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்லேயும் ஆவதுலேயும் இந்தியன்ஸ் ஜெயிச்சு பவர் எடுத்துடுறாங்க. இந்த நியூஸ் அப்படியே இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக எல்லா இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸும் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக முட்டினி பண்ணி தேர் ரீபேக், என்னது கெட்டிங் பேக் தேர் பவர். எங்கே மட்டும்தான் பவர் வாங்க முடியல, பஞ்சாப் அண்ட் பெங்காலில் மட்டும்தான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பவர் வாங்க முடியல. ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட பவர் எல்லாமே இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புள். அந்த மாதிரி போராட்டம் நடக்குது. சிவில் ரெபலியன், ஊரில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the mutiny was equally supported by an aggrieved rural society of North India. Sepoys working in the British Army were in fact peasants in uniform. இதில் எல்லாருமே யாரு தான் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சாங்க, யூனிஃபார்ம் போட்ட ஃபார்மர்ஸ் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. They were equally affected by restructuring of the revenue administration.
ஏன் திடீர்னு ஃபார்மர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு அப்போசிட்டாக போராடுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசிஸ், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ் எல்லாமே இந்த பெசன்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. அதனால they started fighting against the British people. The Sepoy Revolt and the subsequent civil rebellion in various parts of India had deep-rooted connection with the rural mass. முதல்ல சிப்பாய் ரிவோல்ட் ஆர்மியில் இருக்கிறவங்களாம் தான் போராட ஆரம்பிச்சாங்க. அடுத்து சிவில் ரிபெல்லியன் பொதுமக்கள்லாம் போராட ஆரம்பிச்சாங்க. There was a deep connection between these two. The first civil rebellion broke out in parts of northwest provinces and south. These were the two regions from which the Sepoys were predominantly recruited. முதல்ல இந்த போராட்டம் எங்கே தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு? நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்லேயும் அவுதுலேயும் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் இங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த ரீஜியன்ல இருந்து தான் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. ரெக்ரூட் பண்ணுறது அப்படின்னு என்னது? வேலைக்கு ஆள் எடுக்கிறது. தீஸ் சிப்பாய்ஸ் எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்ல இருந்தும் அவுதுல இருந்தும் வந்தவங்கனால தான் ஃபர்ஸ்ட் அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. A large number of zamindars and talukdars were also attracted to the rebellion as they had lost their various privileges under the British rule. இந்த மாதிரி இந்த பொதுமக்களோட சேர்ந்து யாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஜமீன்தார்ஸும் தாலுக்தார்ஸும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இவங்கெல்லாம் வந்து போராட்டத்தில் ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் பிரிட்டிஷ்னால நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குது. ஸோ தீஸ் ஜமீன்தார்ஸ் அண்ட் த தாலுக்தார்ஸ் joined together with the peasants and started to fight against the British people. The Talukdar peasant collective was a common effort to recover what they had lost. இந்த மாதிரி இந்த தாலுக்தார்ஸ் அண்டு ஜமீன்தார்ஸ் யார் கூட சேர்ந்துடுறாங்க? பெசன்ஸ் கூட சேர்ந்ததுனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெக்கவர் திரும்ப வாங்குறது, என்னென்னலாம் நம்ம இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு இந்த யுனைட்டி. Similarly, artisans, handicrafts, persons were equally affected by the dethroning of rulers of many Indian states who were their major source of patronage. Patronage அப்படின்னா சப்போர்ட்ஸ். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? தாலுக்தார்ஸ் இருக்கிறாங்க, ஜமீன்தார்ஸ் இருக்கிறாங்க, அண்ட் பெஷன்ஸ் ரிவோல்ட்ல இருக்கிறாங்க. இவங்க கூட இன்னும் யார் வந்து சேர்ந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்டிஷியன்ஸ், கைவினை பொருட்கள் செய்கிறவங்க எல்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்கன்னா, டீத்ரோனிங் ஆஃப் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், இந்தியன் ரூலரை எல்லாம் வந்து இந்த ராஜா பதவியிலேருந்து தோக்கடிச்சதுனால இவங்களுக்கு நிறைய இழப்பு வந்துருச்சு இந்த ஆர்டிஷியன்ஸ்க்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்களுக்கெல்லாம் அந்த ராஜா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், பேட்ரனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ராஜாவை டிஃபீட் பண்ணதுனால தீஸ் ஆர்டிஷியன்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸ் வேர் ஆல்சோ அஃபெக்டட் பை த பிரிட்டிஷ். அதனால இவங்களும் வந்து போராட்டத்தில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. The dumping of British manufacturers had ruined the Indian handicrafts and thrown thousands of weavers out of employment. Dumping, நிறைய பிரிட்டிஷ் குட்ஸ் கொண்டு வந்து இந்தியாவில் கொட்டி அதை எல்லாத்தையும் இந்தியாவில் சேல் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்தியாவிலேயே இருக்கிற இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் நிறைய வீவர்ஸ், தறி ஓட்டுறவங்க, அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு? வேலை இல்லாமல் ஆயிடுச்சு. they were thrown out of employment. அவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு because of the income of British goods into India. Collective anger against the British took the form of people revolt. இந்த மாதிரி peasants, zamindars, தாலுக்தார்ஸ், ஆர்டிஷியன்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் பர்சன்ஸ், வீவர்ஸ், இவங்க எல்லாத்தோட ஒன்று சேர்ந்த ஆங்கர் தான் ஒரு கிரேட் ரிவோல்ட்டா உருவாச்சு. இந்த மாதிரி போராடுறவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? பப்ளிக் பேஸில் வச்சு பிரிட்டிஷ் தூக்கில் போட்டாங்க. ஸோ அப்போ தான் மற்றவங்களெல்லாம் அடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ப்ளோயிங் முட்டீனியஸ் சிப்பாய்ஸ் ஃப்ரம் த கன்ஸ், கன்னை வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? சுட ஆரம்பிச்சாங்க டியூரிங் த கிரேட் ரிவோல்ட். ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? The Mutiny provided a platform to aggrieved kings, nawabs, queens and zamindars to express the anti-British anger. Anti-British அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா தன்னோட கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. நானா சாஹிப், the adopted son of Peshwa Baji Rao II, provided leadership in the Kanpur region. கான்பூர் ரீஜியன்ல யாரோட லீடர்ஷிப்ல பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா போடுறாங்கன்னு பார்த்தோம்னா நானா சாஹிப். இந்த நானா சாஹிப் யாரு? இஸ் த அடாப்டேட் சன். அடாப்டேட்னு என்னது? தத்தெடுத்துக்கிறது தான் அடாப்டேட். அடாப்டேட் சன் ஆஃப் பேஷ்வா பாஜி ராவ் II. அவர் தான் கான்பூர்ல பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறாரு. ஹி ஹேட் பின் டினைடு பென்ஷன் பை த கம்பெனி. இந்த அடாப்டேட் சன்ஸ்க்குலாம் என்ன தராங்க? பென்ஷன் தராங்க.
ஆனா இப்ப இந்த சண்டை போட்டதுனால he denied the pension. டினைட்னா என்னது, தரமாட்டேன் அப்படின்னு மறுத்துறது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நானா சாஹிப்க்கு கொடுத்துட்டு இருந்த பென்ஷனை டினை பண்ணிடுறாங்க, இனிமேல் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிமிலர்லி Begum Hazrat Mahal in Lucknow and Khan Bahadur in Bareilly took the command of the respective territories which were once ruled either by them or by their ancestors. Ancestors-னா அவங்க முன்னோடிகள். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடுறாங்க, கான்பூர் ரீஜியன்ல நானா சாஹிப் போராடுறாரு, பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோல போராடுறாங்க, அண்ட் கான் பகதூர் பரைலிங்கிற ஊர்ல போராடுறாரு. ஆல் தீஸ் பீப்புள் ஸ்டார்டட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். பிகாஸ் ஏன் இவங்கெல்லாம் போராடுறாங்கன்னா, ஒன்னா இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தது, இல்லைன்னா இவங்க முன்னோர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் பீப்புள். Another such significant leader was Rani Lakshmi Bai. So இந்த மாதிரி இன்னொரு important leader யாருன்னு பார்த்தோம்னா ராணி லக்ஷ்மி பாய், who assumed the leadership in Jhansi. So ஜான்சிங்கிற ஊர்ல ராணி லக்ஷ்மி பாய் லீடரா பொறுப்பேற்றுக்கிறாங்க. In her case, Dalhousie, the Governor General of Bengal, had refused her request to adopt a son as her successor after her husband died and the kingdom was annexed under the doctrine of lapse. ஸோ ஏன் ராணி லக்ஷ்மி பாய் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராணி லக்ஷ்மி பாயோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு சன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராணி லக்ஷ்மி பாய் சொன்னாங்க. பட் த பிரிட்டிஷ் ரிஃப்யூஸ்ட், அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் பாலிசி கீழே ஜான்சியை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராணி லக்ஷ்மி பாய் பேட்டில் த மைட்டி பிரிட்டிஷ் ஆர்மி அன்டில் ஷி வாஸ் டிஃபீட்டட். ஸோ பயங்கர தைரியமா போராடுறாங்க, அவங்க தோத்து போற வரைக்கும் வீரத்தோட போராடுறாங்க. பகதூர் ஷா ஜாஃபர், குன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் and many others were rebels against their will, compelled by the bravery of the sepoys who had defied the British authority. Defied அப்படின்னா disobey பண்றது, அதை மதிக்காம இருக்கிறது. ஸோ யார் யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, பகதூர் ஷா ஜாஃபர், குன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி அண்ட் மெனி அதர்ஸ் வேர் ரிபல்ஸ், போராட்டக்காரங்களா இருக்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் போராட்டம் பண்றாங்கன்னா, they were defied by the British authority. Suppression of the rebellion. இந்த rebellion போராட்டத்தை பிரிட்டிஷ் எப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, by beginning of June 1857, Delhi, Meerut, Rohilkhand, Agra, Allahabad and Banaras division of the army had been restored to British control and placed martial law. Martial law அப்படின்னா military rule அப்படின்னு அர்த்தம். பயங்கர கொடுமையான ரூல்ஸ் எல்லாம் அந்த ஊர்ல அப்ளை பண்ணி மீரட், ரோஹில்கந்த், டெல்லி, ஆக்ரா, அலகாபாத் அண்ட் பனாரஸ் எல்லாம் திரும்ப பிரிட்டிஷ் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்தியன்ஸ்ல இருந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நல்லா போராடிட்டு எல்லாத்தையும் எப்படி மறுபடியும் இழந்தோம், எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். காசஸ் ஃபார் த ஃபெயிலியர். இந்த கிரேட் ரிவோல்ட்டில் இனிஷியலி இந்தியன்ஸ் நல்லா ஃபைட் பண்ணாலுமே அட் த எண்ட் இந்தியன்ஸ் தோத்து போயிட்டாங்க, பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சிட்டாங்க. இந்த தோத்து போனதுக்கான என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். காசஸ் ஆஃப் ஃபெயிலியர். There is hardly any evidence to prove that the rebellion was organized and planned. Hardly அப்படின்னா it is not possible. என்ன சொல்லலாம், இந்த ரெபல்லியன், இந்த போராட்டமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ண போராட்டம் கிடையாது. அங்கங்க கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு எல்லாரும் தனித்தனியா போராடினதுனாலதான் தோத்து போயிட்டோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணி போராடி இருந்தோம்னா இட் வில் பி a victory, இட் வில் லீட் டு விக்டரின்னு சொல்லியிருக்கலாம். இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ். திடீர்னு அங்கங்க எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. இட் வாஸ் நாட் அட் ஆல் a planned rebellion. However, soon after the siege of Delhi, there was an attempt to seek the support of neighboring state. So டெல்லியில தோத்து போன உடனே என்ன பண்றாங்க, நெய்பரிங் ஸ்டேட்ல சப்போர்ட் கேட்கறாங்க. Besides a few Indian states, there was a general lack of enthusiasm among the Indian princes to participate in the rebellion. இந்த போராட்டத்துல இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரின்சஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. நிறைய பேர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு they did not join the movement. The Indian princes and zamindars either remained loyal or were fearful of British powers. ஒன்னா பிரிட்டிஷ்க்கு நம்பிக்கையானவங்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா பயந்துக்கிறாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த இந்தியன் பிரின்சஸ் நிறைய பேர் இந்த போராட்டத்துல கலந்துக்கவே இல்லை.
இந்த மாதிரி நிறைய பேர் போராட்டத்தில் கலந்துக்காததுனால தான் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் கிரேட் ரிவோல்ட். Those involved in the rebellion were left with either little or no sources of arms and ammunition. Ammunition அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு தேவையான சப்ளை பண்றதுல இருந்தால் அம்யூனிஷன். ஸோ நிறைய பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் நிறைய என்னது ஆர்ம்ஸ் எல்லாம் இல்லை, நிறைய ஆயுதங்கள்லாம் இல்லை. அவங்களுமே என்னது ஆர்மி வச்சிருக்கிற நல்ல வெப்பன்ஸ் வச்சிருக்கிற பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. Those involved in the rebellion were left with either little or no sources of arms and ammunition. The emerging English-educated middle class too did not support the rebellion. English-educated, English தெரிஞ்ச middle class people கூட இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. One of the most important reason for the failure of the rebellion was the absence of an central authority. ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த கிரேட் ரெபல்லியன்ல தோத்து போனதுக்கு என்னன்னா, ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இல்லை. நான் தான் லீடர், நான் சொல்றது தான் மற்றவங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைஸ்டு அங்க இல்லவே இல்லை. There was no common agenda that united the individuals and aspirations of Indian princes and various other feudal elements fighting against the British. நிறைய இந்தியன் பிரின்சஸ், நிறைய ஃபியூடல் சீஃப்ஸ் அவங்கெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினாலுமே there were no common agenda. எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு கோல் இல்லாம போயிடுச்சு. ஒருவரும் ஒரு பக்கம் ஒரு தேவைக்காக போராடினாங்க. எல்லாரும் ஒரே தேவைக்காக ஒன்று சேர்ந்து பிளான்டா போராடாம இந்த மாதிரி தனித்தனியா போராடுறதுனாலதான் இந்த கிரேட் ரிவோல்ட் லெட் டு a failure அப்படின்னு சொல்றோம். In the end, the rebellion was brutally suppressed by the British army. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் தனித்தனியா போராடினதுனால நம்மளோட போராட்டம் என்ன ஆயிடுச்சு, அடக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க இந்தியன் போராட்டத்தை. The rebel leaders were defeated due to lack of weapons. கம்மியா வெப்பன் இருந்ததுனால, ஒழுங்கா ஒரு குரூப் இல்லாததுனால, ஒரு லீடர் சொல்றதை கேட்டு நடக்காததுனால, and betrayal by their aides. betrayal எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க கூட இருந்தவங்களே மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணதுனால தான் இந்த கிரேட் ரிவோல்ட்ல இந்தியன்ஸால ஜெயிக்க முடியல. Delhi was captured by the British troops in 1857. Bahadur Shah was captured and transported to Burma. பகதூர் ஷாட்ட இருந்து திரும்ப டெல்லியே பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிடுறாங்க அண்ட் பகதூர் ஷாவை பர்மாவுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. தீஸ் ஆர் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், காசஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் பார்த்தோம், எதனால கிரேட் ரிவோல்ட் வந்துச்சுன்னு பார்த்தோம், அண்டு கோர்ஸ் ஆஃப் த வார் பார்த்தோம், அண்ட் ஃபைனலி என்ன பார்த்தோம், காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரிசல்ட் ஆஃப் த வார். இந்த போராட்டம் நடந்ததுனால என்ன நல்லது நடந்துச்சு, என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்தியா பிகம்ஸ் எ கிரவுன் காலனி. இவ்வளோ நாளாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் த கிரேட் ரெபல்லியன் இந்தியா வாஸ் டைரக்ட்லி டேக்கன் ஓவர் பை த பிரிட்டிஷ் கிரவுன். பிரிட்டிஷ் அரசர் கண்ட்ரோலு கீழேயே இந்தியன் போயிடுச்சு, இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. The British Parliament adopted the Indian Government Act in November 1858 and India was pronounced as one of the many crown colonies to be directly governed by the Parliament. The Indian Government Act அப்படின்னு நவம்பர் 1858ல ஒன்று பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் மூலியமா இந்தியாவோட ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் கிரவுனுக்கு டைரக்டா போயிடுச்சு. ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. The responsibility was given to a member of cabinet designated as Secretary of the State for India. இந்தியாவுக்குன்னு ஒரு செக்ரட்டரிய டெசிக்னேட்டட் பணியில வச்சு வேலை கொடுத்து இந்தியாவோட ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. The Secretary of the State was under the control of British Crown. ஸோ இந்த பிரிட்டிஷ் கிரவுன் இந்த செக்ரட்டரியா ஒரு ஆளை வச்சு இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா என்ன பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க. சேஞ்சஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன், என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அட்மினிஸ்ட்ரேஷன்லன்னு பார்த்தோம்னா, British rule and its policies underwent a major overhaul after 1857. Overhaul அப்படின்னா சேஞ்ச். 1857க்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. British followed a cautious approach to issue of social reform. இந்த சொசைட்டியில நம்மளோட பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்துறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க பிரிட்டிஷ். ஏன்னா அதனாலதான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு. Queen Victoria proclaimed to the Indian people that British would not interfere in the traditional institutions and religious matters. உங்களோட பாரம்பரியமான செயல்லையும் உங்களோட மத சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பிரிட்டிஷ்காரங்க இனிமேட்டு தலையிட மாட்டாங்க அப்படின்னு இந்தியன்ஸ்க்கு குயின் விக்டோரியா ஒரு
ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. It was promised that Indians would be absorbed in government services. இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் வேலையில எல்லாம் இந்தியன்ஸை கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்தியன்ஸை கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ட் 2 significant changes were made to structure of Indian army. ஆர்மியில் 2 மெயின் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, the number of Indians was significantly reduced. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2/3 of the people in the army were Indians, 1/3 தான் என்னவா இருப்பாங்க, பிரிட்டிஷ் பீப்புளாக இருப்பாங்க. இப்போ ஆர்மிலேருந்து இந்தியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியன்ஸ் வேர் ரீஸ்ட்ரெயின்டு ஃப்ரம் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் ரேங்க்ஸ் அண்ட் பொசிஷன். த பிரிட்டிஷ் டுக் ரேங்க் அண்ட் பொசிஷன். முன்னையே பார்த்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சுன்னு, நல்ல வேலை எல்லாமே பிரிட்டிஷ்க்கு கொடுத்துறது, ஹையர் ஜாப்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கொடுத்துறது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இனிமேட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The British took control of the artillery and shifted their recruiting effort to regions and communities that remained loyal during 1857. லாயல் அப்படின்னு என்னது, அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்கள தான் லாயல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1857 போராட்டத்தப்ப யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு லாயலாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நிறைய ரெக்ரூட்டிங் எஃபர்ட், வேலைக்கு ஆள் எடுக்கிற இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ரீஜன்ஸ்லேருந்து நிறைய ஆளும் எடுக்க ஆரம்பித்தாங்க. For instance, the British turned away from Rajputs, Brahmins and North Indian Muslims and looked towards non-Hindu groups like Gorkhas, Sikhs and Pathans. யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஒத்து போகல, ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் முஸ்லீம்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கூட ஒத்து போகல, அதனால அவங்களெல்லாம் தூரம் தள்ளி வச்சுட்டு நான் ஹிந்து குரூப்ஸ், கோர்காஸ், சிக்ஸ் அண்ட் பத்தான்ஸ், இவங்களையெல்லாம் வந்து என்னது வேலை தர்றது அந்த மாதிரி இதுலாம் பிரிட்டிஷ் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்டட் த caste, religious, linguistic and regional differences in the Indian society through what came to be known as divide and rule policy. மக்களை எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பிரிச்சாங்க, நீங்கள்லாம் வேற ரிலீஜியன், நீங்கள்லாம் வேற கேஸ்ட், நீங்கள்லாம் வேற ரீஜியன். ஸோ அந்த மாதிரி பேசி பேசி மக்களையெல்லாம் நிறைய குரூப்ஸை பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ எல்லாரும் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக போராட மாட்டாங்க. பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் யாருக்கு நல்லது, பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நல்லது. ஸோ திஸ் பாலிசி வாஸ் கால்ட் அஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. எல்லாத்தையும் ஒன்று சேர விடாமல் டிவைட் பண்ணி தனித்தனியாக வச்சு பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் இஸ் ஆல் அபவுட் கிரேட் ரெபல்லியன். கிரேட் ரெபல்லியன் பெரிய ஃபேமஸ். ஏன் அப்படின்னா சிவிலியன் தான் அதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இட் ஹேப்பன்ட் இன் த இயர் 1857. Initially, Indian peoples got victory, but at the end, because of no leadership, no proper command, India lost in the battle, and again India came under the hands of British. ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையிலேருந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே எல்லா பவருமே போயிடுது. பட் நமக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறாங்க. நம்மளோட ரிலீஜியஸ் மேட்டர்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்தியன்ஸ்க்கு நிறைய வேலை தருவேன், கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் தருவேன்னு சொல்லி கொஞ்சம் சலுகைகளை நமக்கு தர ஆரம்பிச்சாங்க ஃபைனலி. பட் என்னதான் இருந்தாலும் they did not make all the Indians to go together. எல்லாத்தையும் ஒன்று சேர விடலை, எல்லாத்தையும் பிரித்து வச்சு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ். Okay, that's it for today's class. We'll see the remaining portions in the next class. Thank you, students.